இது வர ஹேர் லாஸ் அதாவது ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியா அண்ட் அதோட ட்ரீட்மெண்ட்ஸ் அதுக்கு பின்னாடி இருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்த பற்றியும் வீடியோஸ் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் நம்ம இவ்வளோ நாளாக கலெக்ட் பண்ண நாலேஜை கம்பைல் பண்ணி சிம்பிளான காஸ்ட் எஃபெக்டிவான ப்ராடக்ட்ஸோட இருக்கக்கூடிய ஒரு ஹேர் கேர் ரொட்டீனை டிசைன் பண்ண போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ யூனிவர்ஸில் நம்ம ஹேர் கேருக்கு எல்லாருமே ஒரு ரொட்டீன் வந்து வச்சிருக்கோம். அது என்னென்ன அப்படின்னா ஷாம்பூவிங் அண்ட் ஹேர் ஆயிலிங். ஷாம்பூவிங்கில் நீங்கள் என்னென்ன பண்ணால் இந்த ஸ்டெப்போட மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸை கெயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹேர் அண்ட் ஸ்கேல்ப்பை சுத்தமாக வச்சுக்கிறது தான் எந்த ஒரு ஹேர் கேர் ரொட்டீனாக இருந்தாலும் அதோட முதல் படியாக இருக்கும். உங்களுக்கு என்ன ஷாம்பு பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி ஃபங்கல் ஷாம்புவும் யூஸ் பண்ணுங்க. எய்தர் கீட்டகோனோசோல் ஆர் எனி அதர் அசோல்ஸ். என்ன திடீர்னு என்ன ஷாம்பு வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளான ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. இந்த ஷாம்பூஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கலி ரின்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அதாவது இந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணணும் இதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ரின்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸில் இருக்கக்கூடிய மெயினான ட்ராபேக் என்ன அப்படின்னா லோ கான்டாக்ட் டைம். நீங்கள் எந்த ஒரு ஷாம்பு எடுத்துக்கிட்டாலும் அந்த ஷாம்பு உங்களோட ஹேருக்கும் ஸ்கேல்ப்புக்கும் கான்டாக்டில் வரக்கூடிய டைம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஹார்ட்லி 10 to 15 செகண்ட்ஸ். அந்த ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் நம்ம அந்த ஷாம்புக்கு கொடுக்க போகிற கான்டாக்ட் டைமில் அந்த ஷாம்பு ஒழுங்காக க்ளீன் பண்ணுறதே வந்து பெரிய விஷயம் தான். அதுக்கு மேலே அந்த ஷாம்புல வந்து ஹேர் லாஸை கம்மி பண்ணணும், ஹேர் வந்து கொத்து கொத்தா வளர வைக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகம் தான். ஸோ ஆஸ் லாங் ஆஸ் உங்களோட ஷாம்பு இந்த க்ளீனிங் வேலையை கரெக்டாக பண்ணுது, அதாவது நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹேரும் ஸ்கேல்ப்பும் ஆயிலினஸ் இல்லாமல் இருக்குது அண்ட் குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரையாக ஹேர் ரொம்ப ட்ரையாக மாறுது, இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா உங்களோட நார்மல் ஷாம்பு அதோட வேலையை கரெக்டாக பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நீங்கள் தாராளமாக அதையே கண்டினியூ பண்ணலாம். கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரை ஸ்கேல்ப் கண்டிஷன் இருக்கவங்களுக்கு வேணாம் இந்த மாதிரி ஹார்ஷான சல்ஃபேட்ஸ் இல்லாத கொஞ்சம் மைல்டான ஷாம்பூஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசிங் இன்கிரீடியன்ஸ் இருக்கிற ஷாம்பூஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி மற்ற எல்லாருக்குமே உங்களோட நார்மல் ஷாம்பூ மோர் தென் எனஃப். கமிங் டு த ஆன்டி ஃபங்கல் ஷாம்பூ மோஸ்ட் பாப்புலராக யூஸ் பண்ணுறது கீட்டோகோனோசோல். பிகாஸ் நம்ம ஸ்கேல்பில் டேண்ட்ரஃப் வரதுக்கான மெயினான ரீசன் ஒரு ஃபங்கஸ் மலசேஷியா ஸ்பீசிஸ். இந்த ஃபங்கஸ் நம்ம ஸ்கேல்பில் நேச்சுரலாக ப்ரொடியூஸ் ஆகிற ஆயில்ஸை சாப்பிட்டு தான் வந்து க்ரோ ஆகுது. ஸோ இந்த டேண்ட்ரஃபை ட்ரீட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன் ஆன்டி ஃபங்கல் ஷாம்பூ தான். இதில் ரொம்ப பாப்புலரான ஆப்ஷன் முன்னாடி சொன்ன மாதிரியே கீட்டோகோனோசோல் ஷாம்பூ எல்லா ஃபார்மசிஸ்லையுமே ஓவர் த கவுண்டராக ஈஸியாக கிடைக்கும். பிரிஸ்கிரிப்ஷன் கூட தேவையில்லை. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த கீட்டோகோனோசோல் ஜிங்க் பைரித்தியோன் அப்படிங்கிற இன்னொரு ஆன்டி ஃபங்கலோட காம்பினேஷனில் வந்து அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த கீட்டோகோனோசோல் ஷாம்பூவை 4 வீக்ஸுக்கு அல்டர்னேட் டேஸில் வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் ஒன்ஸ் 4 வீக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டேண்ட்ரஃப்ல ஒரு சிக்னிஃபிகன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் இந்த கீட்டோகோனோசோல் ஷாம்பை நீங்கள் லைஃப் லாங் யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலாம். மற்ற நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரெகுலர் ஷாம்பூ யூஸ் பண்ணிக்கலாம். பட் கண்டிஷனர் யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் இந்த மாதிரி மெடிக்கேட்டட் ஷாம்பூஸ் எல்லாமே கொஞ்சம் ஹேரை ட்ரை ஆகக்கூடியது. ஜஸ்ட் இந்த மெடிக்கேட்டட் ஷாம்பூ யூஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிஷனர் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஹேர்லையும் ஸ்கேல்ப்லையும் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிருக்கேன். நான் என்னோட ஹேர் வாஷ் ரொட்டீனில் ரெகுலராக ஒரு ஆன்டி ஃபங்கல் ஷாம்பூ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது பேசிக்கலி ஸ்கேல்பே ப்ரோ அப்படிங்கிற ஒரு ஷாம்பூ. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிளிம்பசோல் அண்ட் ஜிங்க் பைரித்தியோன் இருக்கு. கிளிம்பசோலும் கீட்டோகோனோசோலும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் தான். ஜஸ்ட் பேர் தான் வேற வேற, மெக்கானிசம் எல்லாமே ஒன்று தான். ஹியூஜ் டிஸ்க்ளைமர், இந்த ப்ராடக்டாக இருக்கட்டும் இல்லை இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன் எந்த ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும் எதுவுமே ஸ்பான்சர்டு கிடையாது. நாட் ஈவன் அஃபிலியேட்டட். ஐம் ஜஸ்ட் ஷேரிங் வாட் ஐம் டூயிங் ஃபார் மை செல்ஃப். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக ஒரு கிளென்ஸ் பண்ணக்கூடிய ஷாம்பூ அண்ட் ஒரு ஆன்டி ஃபங்கல் ஷாம்பூ கம்பைன் பண்ணி நம்மளோட ஹேர் வாஷ் ரொட்டீனில் இருக்கப்ப நமக்கு கிடைக்க போகிறது 2 பெனிஃபிட்ஸ். ஒன்று ஸ்கேல்ப் டேண்ட்ரஃப் இல்லாமல் க்ளீனாக இருக்கும். அண்ட் ரெண்டாவது பெனிஃபிட் இந்த கீட்டோகோனோசோல் ஒரு மைல்டு ஆன்டி ஆண்ட்ரோஜனும் கூட. இது ஸ்கேல்பில் டிஹெச்டியை கொஞ்சம் பிளாக் பண்ணி நம்மளோட ஹேர் லாஸோட ப்ரோக்ரஷனை கொஞ்சம் கம்மி பண்ணும். போத் மேல் அண்ட் ஃபீமேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடிஷனல் பெனிஃபிட்டாக டேண்ட்ரஃப் க்ளீன் ஆகிறப்ப ஆக்னேவும் க்ளீன் ஆகும். பிகாஸ் இந்த டேண்ட்ரஃப்னால வரக்கூடிய ஃப்ளெக்ஸ் நம்ம தலையிலிருந்து நம்ம ஃபேஸில் கொட்டுறப்ப நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய போர்ஸை வந்து பிளாக் பண்ணும். இப்படி பிளாக் பண்ணுறப்ப அங்கே ட்ரைனேஜ் க்ளோஸ் ஆகி ஆக்னே வந்து பிரேக் அவுட் ஆகும். ஸோ உங்களுக்கு நெத்தியில் நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா மேபி டேண்ட்ரஃப் வந்து ஒரு ரீசனாக இருக்கலாம். டேண்ட்ரஃபை கிளியர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அந்த ஆக்னேவோட சிவியாரிட்டி கண்டிப்பாக கம்மியாகும். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு ஹேர் லாஸ் ரொட்டீனில் ஒரு பெரிய இம்பாக்டை கொடுக்க போகிறது அடுத்த ஸ்டெப்பு தான் ஹேர் ஆயிலிங். கவலைப்படாதீங்க, உங்களை ஆயிலெலாம் வைக்க சொல்ல மாட்டேன். பிகாஸ் ஆல்ரெடி ஸ்கேல்பில் ப்ரொடியூஸ் ஆகிற ஆயிலில் தான் இந்த ஃபங்கஸ் வளர்ந்து நமக்கு டேண்ட்ரஃப்ங்கிற பிரச்சனையே கொடுக்குது. அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த மாதிரி எடிபிள் ஆயில்ஸ் லைக் கோகனட் ஆயில், ஆலிவ் ஆயில் எல்லாம் ஸ்கேல்பில் வைக்கிறது எரியிற தீயில எண்ணெயை ஊற்றுற மாதிரி தான். இந்த ஹேர் ஆயிலுக்கு பதிலாக ரொபஸ்டான சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்கக்கூடிய கண்டிப்பாக ஹேரை வளர வைக்கும் அப்படிங்கிற ஒரு சில டாபிக்கல் மெடிகேஷன்ஸை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். நம்பர் 1 மினாக்சிடில். ஆல்ரெடி மினாக்சிடில் பற்றி டீட்டெயில்டு வீடியோஸ் நிறைய பண்ணியாச்சு. ஹேர் கேர் அப்படிங்கிற தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு, மறக்காம பாருங்க. சோ இத பத்தி தெரியாதவங்களுக்கு மினாக்சில் அப்படிங்கிறது பேசிக்கலி ஒரு வாசோ டைலேட்டர். அதாவது இந்த ட்ரக் நம்மளோட ரத்த குழாய்களை வந்து விரிவடைய செய்யும். நம்ம ஸ்கேல்ப்ல இந்த மினாக்சில் அப்ளை பண்றப்ப அங்க இருக்கக்கூடிய ரத்த குழாய்களை விரிவடைய செஞ்சு நம்ம ஹேர் ஃபாலிக்கிளுக்கு போகக்கூடிய பிளட் சப்ளையை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இதனால ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் நல்லா க்ரோ ஆகும். ஏகப்பட்ட ஸ்டடிஸ் நடந்திருக்கு. ரேண்டமைஸ்ட் கண்ட்ரோல் ட்ரையல், சிஸ்டமிக் ரிவ்யூஸ், மெட்டா அனாலிசிஸ் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கு. அண்ட் மேல் அண்ட் ஃபீமேல் பேட்டர்ன் வால்னஸ்க்கு கிட்டத்தட்ட லாஸ்ட் 30 இயர்ஸா டெர்மட்டாலஜிஸ்டோட
ஸ்டாண்டர்ட் பிரிஸ்கிரிப்ஷனாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பெஸ்ட் கான்சன்ட்ரேஷன் 5 to 10%. இந்த மினாக்சிலில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. பிகாஸ் இந்த மினாக்சிலுக்கு ஒரு ஆக்டிவேஷன் மெக்கானிசம் இருக்குது. பிகாஸ் இந்த மினாக்சில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆக்டிவ் ட்ரக் கிடையாது. மீனிங் இது பாட்டிலுக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக ஆக்டிவாக இருக்காது. இதை நம்ம எடுத்து ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்கேல்பில் ஒரு என்சைம் இருக்குது, ஃபாலிகுலர் சல்ஃபோட்ரான்ஸ்ஃபரேஸ். நம்ம ஹேர் ஃபாலிக்கில் இருக்கக்கூடிய இந்த என்சைம் தான் இந்த மினாக்சிலில் அதோட ஆக்டிவ் ஃபார்முக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுது. அந்த ஆக்டிவ் ஃபார்முக்கு பேர் மினாக்சில் சல்ஃபேட். இந்த மினாக்சில் சல்ஃபேட் தான் நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ண போகுது. இந்த என்சைமில் இண்டிவிஜுவல் வேரியேஷன்ஸ் நிறைய இருக்குது. மீனிங் ஒருத்தருக்கு நல்லா ஒர்க் ஆகலாம் இந்த என்சைம், இன்னொருத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் ஒர்க் ஆகலாம். ஸோ இந்த என்சைமோட ஆக்டிவிட்டியை வச்சு தான் மினாக்சில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ இந்த என்சைமோட ஆக்டிவிட்டியை செக் பண்ணுறதுக்கு ஒரு சில அசைஸும் இருக்குது. ஹேர் கேர் கிளினிக்ஸில் எல்லாத்தையுமே ரொட்டீனாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கவங்களுக்கு மினாக்சில்னால நல்ல ரிசல்ட் இருக்கும். ஆக்டிவிட்டி அதிகமாக இல்லை அப்படிங்கிறப்ப மினாக்சில் தரக்கூடிய ரிசல்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா ஆர் மினாக்சிலில் யூஸ் பண்ணுறப்ப தேவையான அளவுக்கு growth வந்து வரல அப்படின்னா there are some things we can try. ஸோ உங்களோட மினாக்சிலில் இன்னும் எஃபெக்டிவாக வேலை செய்ய வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? முதல் விஷயம் ரெட்டினாய்ட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம் அண்ட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம் அண்ட் மைக்ரோ நீட்லிங் ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் முதல் விஷயம் ரெட்டினாய்ட்ஸ். ரெட்டினாய்ட்ஸ் அப்படிங்கிறது வேறு எதுவும் இல்லை, வைட்டமின் ஏ காம்பவுண்ட்ஸ். இதை பற்றி டீட்டெயிலான வீடியோ ஆல்ரெடி சேனலில் இருக்குது, கார்டு தரேன், மறக்காமல் பாருங்கள். இந்த ரெட்டினாய்ட்ஸோட ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா நம்ம ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய இந்த ஃபாலிகுலர் சல்ஃபோட்ரான்ஸ்ஃபரேஸ் அப்படிங்கிற என்சைமோட ஆக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இந்த என்சைமோட ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகிறப்ப நம்மளுக்கு மினாக்சிலோட எஃபெக்டிவ்னஸும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த மினாக்சிலோட சேர்ந்து ட்ரெட்டினாயின் யூஸ் பண்ணுறது ஹேர் க்ரோத்துக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். இந்த ரெண்டுமே ஒரே ப்ராடக்ட்டில் வர மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்ஸில் அவைலபிளாக இருக்குது. எல்லாத்துக்கும் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அகைன் நாட் ஸ்பான்சர்ட், நாட் அஃபிலியேட். அண்ட் செகண்ட் ஸ்டெப் கான்சன்ட்ரேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. மினாக்சில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் கான்சன்ட்ரேஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது. மோஸ்ட் காமனாக வந்து பார்த்தீங்கன்னா 2%லேயும் 5%லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் 2% பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ எஃபெக்டிவ் கிடையாது அப்படிங்கிறத நிறைய ஸ்டடீஸில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 5% அப்படிங்கிறது பேசிக்கலி ஒரு ஸ்டாண்டர்ட் டோஸ். இந்த 5% மினாக்சிலில் மேக்ஸிமமாக நடத்தப்பட்ட ஸ்டடீஸில் எல்லாருமே காலையில் ஒரு வாட்டி ஈவினிங் ஒரு வாட்டி வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க 1 ml. அப்போ டோட்டல் டெய்லி ட்ரக் எக்ஸ்போஷர் 5% இன் 1 ml அப்படிங்கிறது 50 milligrams வரும். ஸோ 2 வேளை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுனால ஒரு நாளைக்கு 100 milligrams. ஸோ இந்த டோசேஜில் மினாக்சில் யூஸ் பண்ணுறப்ப மேக்ஸிமமான பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரெகுலராக 5% மினாக்சில் 1 ml டெய்லி வந்து ஒரு தடவை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதோட கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது, அதாவது ஒரு வேலைக்கு பதிலாக 2 வேளை யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக அதோட எஃபெக்டிவ்னஸை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். எய்தர் நீங்கள் 5% சொல்யூஷன் ட்வைஸ் டெய்லியாக யூஸ் பண்ணலாம், இல்லைனா 10% சொல்யூஷன் ஒன்ஸ் டெய்லி யூஸ் பண்ணலாம். இதுக்கு மேலே போகிறப்ப ஒரு சில தேவையில்லாத சைட் எஃபெக்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு ஸ்கேல்ப் இச்சிங், ஃப்ளேக்கிங் இதெல்லாம். ஸோ அன்லஸ் உங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட் அட்வைஸ் பண்ணாத வரைக்கும் 10% மீறி நீங்களே வீட்டில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேணாம். அண்ட் லாஸ்ட் இந்த மினாக்சிலோட மைக்ரோ நீட்லிங்கை கம்பைன் பண்ணுறப்ப இதோட எஃபெக்ட் அப்படியே 2 மடங்காக மாறும் அப்படிங்கிறதுக்கும் நிறைய எவிடன்ஸ் இருக்குது. பேசிக்கலி மைக்ரோ நீட்லிங் அப்படிங்கிறது இந்த டெர்மா ரோலிங், டெர்மா ஸ்டாம்ப்பு இதெல்லாம் தான். இந்த மாதிரி டெர்மா ரோலர் ஆர் டெர்மா ஸ்டாம்ப்பு இல்லைனா டெர்மா பென்னு இந்த விஷயங்களை யூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்ல கண்ட்ரோல்டு பங்க்சர்ஸ் வந்து பண்ணுறப்ப அந்த பங்க்சரோட டெப்த்தும் பார்த்தீங்க அப்படின்னா 0.5 mm to 1 mm தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல்டு பங்க்சர்ஸ் பண்ணுறப்ப அந்த பங்க்சர்ஸ் வந்து ஹீல் ஆகிறப்ப அங்கே நிறைய க்ரோத் ஃபேக்டர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் அதே சமயம் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபாலிகுலர் சல்ஃபோட்ரான்ஸ்ஃபரேஸ் அப்படிங்கிற என்சைமோட ஆக்டிவிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும். இதனால மினாக்சிலோட ஹேர் க்ரோத் எஃபெக்ட் பூஸ்ட் ஆகும். மைக்ரோ நீட்லிங்கும் டீட்டெயிலான வீடியோ சேனலில் இருக்குது, ஹேர் கேர் பிளேலிஸ்ட். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஃபினாஸ்ட்ரைட். பிகாஸ் ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியாவோட முக்கியமான காரணம் இந்த டிஹெச்டி ஹார்மோன் தான். இந்த டிஹெச்டியை மேனேஜ் பண்ணாமல் நம்ம ஒரு ஹேர் லாஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது பேசிக்கலி ஓட்ட பாத்திரத்தில் தண்ணி ஊற்றுற மாதிரி தான். அப்போதைக்கு தேங்கி நிற்கும், பட் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ ஃபார்ச்சுனேட்லி ஃபினாஸ்ட்ரைட் டாப்பிக்கலாகவும் சரி ஓரலாகவும் சரி ஃபார்முலேஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது. ரொம்ப டீட்டெயிலான வீடியோஸ் ஆல்ரெடி சேனலில் இருக்குது. இந்த டாபிக்கல் ஃபினாஸ்ட்ரைடில் நடந்த ஸ்டடியில் மேக்ஸிமம் ஹேர் க்ரோத் அண்ட் மினிமம் சைட் எஃபெக்ட்ஸை தரக்கூடிய டோசஸ் அப்படிங்கிறது என்னென்னவா சொல்லியிருக்காங்க அப்படின்னா 0.025% அண்ட் 0.05%. பட் ஃபினாஸ்ட்ரைடோட ஸ்டாண்டர்ட் டோஸ் 1 mg. ஸோ உங்களுக்கு இப்போ தான் ஹேர்லாம் ஸ்டார்ட் ஆகுது, கொஞ்சமாக ஹேர் லைன் வந்து பின்னாடி போக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் மினிமம் எஃபெக்டிவ் டோஸ்லேருந்தே தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம், லைக் 0.25 mg. பட் டிஃப்யூஸான தின்னிங் இருக்குது, ஹேர் லாஸ் வந்து ரொம்ப வேகமாக சிவியராக இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் ஸ்டாண்டர்ட் மெடிகேஷன்ஸ் லைக் ஃபினாஸ்ட்ரைட் 1 mg அப்படிங்கிறத எடுத்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஸோ இந்த டோஸிங்கை மெயினாக முடிவு பண்ண போகிறது உங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட் தான். பிகாஸ் ஃபினாஸ்ட்ரைட் அப்படிங்கிறது ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் மெடிகேஷன். ஸோ ஹேர் க்ரோத்துக்கு எதாவது ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தியரட்டிக்கலாக தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இதுக்கு மேலே நம்ம பண்ண வேண்டியது இதை எப்படி ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த நாலேஜ் வச்சு நம்மளே ஒரு டாபிக்கல் லோஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் ஹேர் க்ரோத் அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ். ஸோ இந்த அல்ட்ரா ப்ரோ மேக்ஸில் இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னா முதல் விஷயம் மினாக்சில் 5 to 10% கான்சன்ட்ரேஷனில். அடுத்து இந்த மினாக்சிலில் நல்லா ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கறதுக்கு ட்ரெட்டினாயின். அண்ட் ஃபினாஸ்ட்ரைட் மினிமம் எஃபெக்டிவ் டோஸ் 0.025% ஆர் 0.25 மில்லிகிராம்லேருந்து 0.1% ஆர் 1 மில்லிகிராம் வரைக்கும் இருக்கலாம். ஸோ இந்த ஹேர் க்ரோத் அல்ட்ரா ப்ரோ மேக்ஸை நீங்கள் உங்களோட ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்னலாம் நடக்கும்? இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்க ட்ரெட்டினாயின் மினாக்சிலில் நல்லா ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மினாக்சிலும் மினாக்சில் சல்ஃபேட்டாக ஈஸியாக கன்வெர்ட் ஆகி நம்ம ஸ்கேல்புக்கு போகக்கூடிய பிளட் சப்ளையை இம்ப்ரூவ் பண்ணி நம்ம ஹேரை
நல்லா க்ரோ பண்ண வைக்கும். அட் த சேம் டைம் பிளட் வெசல்ஸ் டைலேட் ஆகி பிளட் சப்ளை அதிகமாகிறதுனால ஃபினாஸ்ட்ரைட் ரொம்ப கம்மியான டாபிக்கல் டோசஸில் யூஸ் பண்ணாலுமே ஸ்கின்ல எஃபெக்டிவாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட ஹேர் க்ரோத் அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ் லோஷனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்டும் இன்னொரு இன்கிரீடியன்ட்டோட ஃபங்க்ஷனை காம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்கும். இதை தான் ஃபார்மகாலஜியில் சினர்ஜிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சயின்டிஃபிக்கான ஆன்டி ஹேர் லாஸ் அண்ட் ஹேர் க்ரோத் ரொட்டீனில் இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, முதல்ல ஸ்கேல்ப் அண்ட் டேண்ட்ரஃப் ஃப்ரீயாக வச்சுக்க ஒரு ஆன்டி ஃபங்கல் ஷாம்பு கீட்டோகோனசோல். அண்ட் தென் ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியாவோட ரூட் காஸை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு டிஎஸ்டி பிளாக்கர் லைக் ஃபினாஸ்ட்ரைட். அண்ட் ஹேரை நல்லா க்ரோ பண்ண வைக்கிறதுக்கு மினாக்சில் அண்ட் அதை நல்லா ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரெட்டினாய்ட்ஸ். ஸோ இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாமே மல்டிபிள் ஃபார்முலேஷன்ஸில் அவைலபிள் இருக்குது. உதாரணத்துக்கு ஓரல் மினாக்சில், டாபிக்கல் மினாக்சில், ஓரல் ஃபினாஸ்ட்ரைட், டாபிக்கல் ஃபினாஸ்ட்ரைட். இதில் எந்த ஃபார்முலேஷனில் எந்த டோசஸ் உங்களோட ஹேர் லாஸ் ஸ்டேஜுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஸுக்குள்ளே நம்ம வழியை கண்டுபிடிக்கிற மாதிரி தான். லிட்டரலி ஏகப்பட்ட அப்ரோச்சஸ் இருக்குது. நான் எனக்கு என்ன பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஹேர் கேர் ரொட்டீனில் இந்த விஷயங்களை வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். முதல் விஷயம் முன்ன சொன்ன மாதிரி ஸ்கேல்பை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆன்டி ஃபங்கல் ஷாம்பு வீக்லி ட்வைஸ். அண்ட் தென் ஹேர் லாஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் ஹேரை க்ரோ பண்ணுறதுக்கும் நான் சூஸ் பண்ண காம்பவுண்ட்ஸ் மினாக்சிடில், ரெட்டினாயின், அதுக்கப்புறம் ஃபினாஸ்ட்ரைட். இந்த மூணுத்துலையுமே பேர் மினிமம் டோசஸில் ஸ்டார்ட் பண்ண மினாக்சில் 5%, ஃபினாஸ்ட்ரைட் 0.025% ஆர் 0.25 மில்லிகிராம் அண்ட் ரெட்டினாயின் ஸ்டாண்டர்டாக 0.01%. ஸோ ஒன்ஸ் ஒரு 4 வீக்ஸ் இந்த டாபிக்கல் டோசஸை ரெகுலராக நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸையும் நான் நோட்டீஸ் பண்ணல அப்படிங்கிறப்ப டோஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணேன். மினாக்சில் 5% ஒரு வேளை அப்ளை பண்ணிட்டு இருந்ததை 2 வேலையாக வந்து கன்வெர்ட் பண்ணேன். ஸோ தட் எஃபெக்டிவாக ஒரு நாளைக்கு 10% வந்து எனக்கு கிடைக்குது. பட் ஃபினாஸ்ட்ரைட் 0.025% ஆர் 0.25 மில்லிகிராம்லேருந்து கிராஜுவேட் ஆனது 0.05% ஆர் 0.5 மில்லிகிராம். அண்ட் இதுக்கு பேர் தான் பேசிக்கலி ஸ்டெப் அப் அப்ரோச். அண்ட் ஃபைனலி இப்போ என்னோட ரொட்டீனில் நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணுற டோசஸ் மினாக்சில் 5% வித் ரெட்டினாயின் 1 ml ட்வைஸ் டெய்லி அண்ட் ஃபினாஸ்ட்ரைட் 1 மில்லிகிராம் ஓரலாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ டாபிக்கெலாம் மினிமம் எஃபெக்டிவ் டோஸ் லைக் 0.25 மில்லிகிராம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டோஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணி அண்ட் ஃபைனலி ஸ்டாண்டர்ட் டோஸ் லைக் 1 மில்லிகிராமுக்கு வந்து கிராஜுவேட் ஆகிட்டேன். அண்ட் இந்த மாதிரி கிராஜுவலாக நம்மளோட டோசிங் இம்ப்ரூவ் பண்ணுறப்ப சைட் எஃபெக்ட்ஸை நோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. பிகாஸ் நம்மளோட சிஸ்டம் இந்த இன்க்ரிமெண்ட்ஸ் ஆஃப் டோசேஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கும். அதுதான் இந்த ஸ்டெப் அப் அப்ரோச்சோட ஒரு மெயினான அட்வான்டேஜ். அஃப்கோர்ஸ் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஸ்டாண்டர்ட் டோஸான 1 மில்லிகிராம் டோஸுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 8 to 16 வீக்ஸ் ஆகும். அதுக்குள்ளே ஹேர் லாஸ் இன்னும் கொஞ்சம் ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஹேர் லாஸ் சிவியராக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டோசஸ் லைக் ஃபினாஸ்ட்ரைட் 1 மில்லிகிராம், மினாக்சில் வந்து 10% அப்படிங்கிறதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். பிகாஸ் எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக நம்மளோட ஹேர் லாஸை ஸ்லோ டவுன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃபாலிகல்ஸை வந்து நம்ம சேவ் பண்ணலாம். பிகாஸ் டைம் இஸ் ஃபாலிகல்ஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை ஹேண்டில் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்கிட்டயே ஆன்லைனில் கன்சல்ட் பண்ணலாம். ஸோ தட் உங்களோட ஹேர் லாஸை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற பிளானை கிளியராக செட் பண்ணிக்கலாம். அண்ட் அடிஷ்னலி இந்த ரொட்டீனோட சேர்ந்து மைக்ரோ நீட்லிங்கும் பண்ணலாம். 0.5 to 1 mm அப்படிங்கிற டெப்த்து. அண்ட் இந்த மைக்ரோ நீட்லிங் பண்ணுற அன்னைக்கு மட்டும் டாபிக்கல் சொல்யூஷன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்த நாள்லேருந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது எல்லாமே நான் எனக்கு ஃபாலோ பண்ணுற விஷயங்கள். இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ப்ராப்பரான கன்சல்டேஷன்ஸ்க்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் ரிமெம்பர், இது வந்து ஒரு எஜுகேஷனல் வீடியோ. இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தானே தவிர நீங்கள் செல்ஃப் டயக்னோஸ் பண்ணுறதுக்கோ இல்லை செல்ஃப் மெடிகேட் பண்ணுறதுக்கோ இந்த வீடியோ வந்து பண்ணலை. ஸோ நீங்கள் ஃபீமேலாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கீட்டோகோனசோல் ஷாம்பு ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினாக்சில் அண்ட் ரெட்டினாயின் காம்பினேஷன் சொல்யூஷன் இது ரெண்டுமே மோர் தென் எனாஃப். ஃபினாஸ்ட்ரைட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆப்ஷனலான ஒரு விஷயம் when it comes to ஃபீமேல் ஹேர் லாஸ். பிகாஸ் ஃபினாஸ்ட்ரைட் அப்படிங்கிறது ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் ட்ரக். அதே மாதிரி இது ஒரு கேட்டகரி எக்ஸ் ட்ரக். அதாவது பிரெக்னன்சி ரிலேட்டடான இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த ட்ரக்கில் அப்படிங்கிறதுனால. ஸோ அன்லஸ் உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் ஸ்பெசிஃபிக்காக அதை ப்ரிஸ்கிரைப் பண்ணாத வரைக்கும் நீங்களே ஓரலாவோ இல்லை டாபிக்லாவோ ஃபினாஸ்ட்ரைட் எடுத்துக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். அண்ட் நான் சொன்ன எல்லா ப்ரீவியஸ் வீடியோஸும் இந்த ஹேர் கேர் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. மறக்காமல் பாருங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நவீன், ஓவர் அண்ட் அவுட்.